கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படுகையும் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பார்க்க போனால், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கு அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இல்லாமல் அவருக்கு பயப்படாமல் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, மனுஷனுக்கு நம்ம பயப்படுவோம். அந்த பயத்தினால தான் ஆபத்து வரும், கண்ணி வரும், பிரச்சனை வரும், ஒரு உபத்திரவம். இன்னைக்கு ஒரு வெறுமையாக இருக்கக்கூடாது, அதை ஃபில்அப் பண்ணிடணும். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை விட்டு பிசாசு வெளியாகணுச்சுன்னா சுகப்படுத்தின நல்லா இயேசுவோட இருந்திருப்பான். அப்புறம் திருப்பி பிசாசு போய் பார்க்குமா வீடு ஜோடிச்சு இருக்கும்போது. அப்போ அந்த வீடு ஜோடிச்சு இருக்கும்போது இயேசு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யப்படும், அந்த 7 போய் வெளியே 7 பிசாசை கூட்டிகிட்டு அது உங்களுக்குள்ளே போகும். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஒன்று தான். நம்ம மனுஷனுக்கு பயப்படுகிறோம், ஆனால் கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம், அவரை நம்ப மாட்டோம். மனுஷனை நம்புகிறோம், அவங்களுக்கு பயப்படுறோம். இந்த ரெண்டுமே நம்ம திரும்பி செய்கிறோம். அதனால தான் கண்ணி வருது, பிரச்சனை வருது, உபத்திரம். இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த கடனால தான் அநேக பேர் தற்கொலை பண்ணுறாங்க. யாருக்கிட்ட கடன் வாங்குறாங்க? மனுஷன்கிட்ட. அந்த மனுஷன்கிட்ட ஒரு கண்ணி வரும், பயம் கொடுத்துவான், மிரட்டுவான். இதுதான் அவனோட வேலை. அப்போ மனுஷனோட வேலை. இன்றைக்கி நான் மனுஷனை கூட வாழ்கிறோம், ஆனால் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும், நம்ம எப்படி நடந்து கொள்ளணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசாவின் டைமில் ஒரு விதவை புருஷன் இறந்துட்டான். அவன் கடன் வச்சுருந்தான். அப்போ அந்த கடன்காரன் அந்த 2 பையனையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்க்குறான், அவன் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா கடன் கட்ட முடியாதனால. அவன் ஒரு காரியம் செய்கிறா, எலிசாவை நோக்கி கேட்குறா, என் புருஷன் உண்மையாக இருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னோன்னே. அப்போ எலிசா கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? அவள்கிட்ட எண்ணெய் இருக்குது. அப்போ நீ சுற்றி எல்லா பானையெல்லாம் எடுத்து வீட்டில் வெயி. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல அவள் ஒன்றே செஞ்சா, எலிசாவை நோக்கி தேவனை நோக்கி பார்த்தனால கர்த்தர் அங்கே ஒரு வாசலை அந்த இருக்கிற எண்ணெயை பெருதிப்படுத்தி வச்சாரு. இன்னைக்கு அப்புறம் கடனை அந்த உதவி கட்டி முடிச்சுட்டு அந்த இருக்கிற எண்ணெயை ஜீவன் பண்ணான். இதுதான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதான் சொல்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்து மேலே, இயேசு மேலே நம்பிக்கையும் பயத்தையும் அவர் மேலே நம்ம சார்ந்து வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. நம்மளை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். எப்படி அவளுக்கு அவள் ஜீவனை வாழ்கிறது வரைக்கும் கர்த்தர் ஒரு வழி உண்டாக்குனாரு போல் இன்னைக்கு உங்களுக்கும் வழியை உண்டாக்குவார். இன்னைக்கு நம்புறதையும் பயத்தையும் நம்ம மனுஷன்கிட்ட வச்சிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவருக்கு பயப்படுகிற பயமும் நம்புகிறதும் நம்ம வச்சோம்னா நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.